வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் சரண் ரட்னம். இது என்னுடைய ஐடி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததற்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு என்னவென்றால், ஒரு எக்ஸல் ஷீட்டில் நாங்கள் எவ்வாறு டேட்டா வேலிடேஷனை செய்வது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட் வைத்திருக்கின்றீர்கள். அந்த எக்ஸல் ஷீட்டில் ஒரு பர்டிகுலர் காலத்தில் ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் என்டர் பண்ணுகின்ற வேல்யூஸ் ஒரு குறிப்பிட்ட வேல்யூஸை மட்டும்தான் அந்த டேட்டாவை என்டர் பண்ணுபவர் சூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் செய்யலாம். அதனை நாங்கள் சொல்லுவது டாப் டவுன் லிஸ்ட்னு சொல்லி. மற்றது இப்போ உதாரணமாக இன்னுமொரு காலத்தில் இருக்கின்ற செல்லை நீங்கள் இப்போ இந்தியன் டேட்டுக்கு முந்தைய டேட்டை மட்டும்தான் அதில் அக்செப்ட் பண்ணக்கூடிய மாதிரி செய்யலாம். மேட்டியது இன்னொரு குளத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட செல்லில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும்தான் நீங்கள் எலோவ் பண்ணலாம். ஸோ இப்படிப்பட்ட டேட்டா வேலிடேஷனை நாங்கள் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நான் இன்று உங்களுக்கு சொல்லித் தருகின்றேன். லெட்ஸ் see the demo. நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்வதாக நாங்கள் நினைத்துக் கொள்வோம். அங்கு அந்த கம்பெனியில் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் உங்களிடம் கேட்கின்றார்கள், எங்களுடைய ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுபவர்களின் பேர் விவரங்களை கொண்ட ஒரு எக்ஸல் ஷீட்டை உங்களால் ப்ரிப்பேர் பண்ணி தர முடியுமான்னு சொல்லி, அப்படி ஒரு எக்ஸல் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதனை இன்னும் கொடுத்து அந்த ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் அந்த எக்ஸல் ஷீட்டில் என்டர் பண்ண சொல்லி உங்களிடம் ஒரு ரிக்வெஸ்ட் வருகின்றது. ஸோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணுகின்றீர்கள். இப்போ உதாரணமாக இங்கே பாருங்கள், ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸல் ஷீட் உண்டு. இதில் நான் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, ப்ரொவின்ஸ், பர்ச்சேஸ் டேட், ப்ராடக்ட் நம்பர், ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ இதனை இன்னொருவர் இதில் டேட்டாவை என்டர் பண்ணும் பொழுது நாங்கள் சில டேட்டா வேலிடேஷனை நாங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் போட்டு வைத்தால் எங்களுக்கு நல்லது. அதாவது டேட்டா அக்யூரேட்டாக இருக்கும். இந்த ப்ரொவின்ஸ் என்ற கோலத்தில் காணப்படுகின்ற செல்லில் நாங்கள் கனடாவில் காணப்படுகின்ற மாகாணங்களின் பெயர்களைத்தான் நாங்கள் என்டர் பண்ண போகின்றோம். அப்படி என்டர் பண்ணும் பொழுது சில வழிகளில், இப்போ உதாரணமாக பாருங்கள், இப்போ ஒன்டாரியோ என்பது கனடாவில் உள்ள ஒரு ப்ரொவின்ஸில் நேம். அப்போ அந்த டேட்டா என்டர் பண்ணுபவர் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை அவர் விடலாம். அப்படி விடும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய கம்பெனியில் இருக்கிற கம்பெனியின் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு அந்த ஒன்டாரியோ ப்ரொவின்ஸில் எத்தனை பேர் ப்ராடக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கின்றார்கள் என்பதை உங்களிடம் கேட்கலாம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த எக்ஸல் ஷீட்டில் ஒன்டாரியோ என்னும் இந்த சரியான ஸ்பெல்லிங்கை கொண்டு ஒரு ஃபில்டர் செய்வீர்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் நாங்கள் என்டர் பண்ண அந்த டேட்டா அந்த ஃபில்டரில் இருந்து மிஸ் பண்ணப்பட்டுரும். அப்போ இதற்காக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த ப்ரொவின்ஸ் என்ற இந்த செல்லை நாங்கள் டேட்டா வேலிடேஷன் பண்ணலாம். அதாவது எப்படின்னு சொன்னால், அந்த டேட்டா என்டர் பண்ணுபவர் அதாவது ஒரு டாப் டவுன் லிஸ்ட்டை நாங்கள் இந்த செல்லில் க்ரியேட் பண்ணி அந்த டாப் டவுன் லிஸ்ட்டில் இருந்து இருக்கின்ற வேல்யூவை மட்டும்தான் அவரால் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி நாங்கள் செய்யலாம். அதனை எவ்வாறு செய்வது என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு காட்டித் தருகின்றேன். இது முதலாவது முறை உண்டு. அதாவது இப்போ நீங்கள் இந்த டாப் டவுன் லிஸ்ட்டில் காணப்படுகின்ற வேல்யூஸ் இப்போ சூப்பர் ஸ்டாட்டிக்னு சொன்னால், அதாவது பெரிதாக நீங்கள் மாற்றாத வேல்யூஸாக இருக்கும்னு சொன்னால் அதனை நீங்கள் இந்த முறையில் செய்யலாம். அதனை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இதில் டேட்டா இந்த டேப்பை கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த டேட்டா வேலிடேஷன் என்பதை கிளிக் பண்ணும் பொழுது இதில் காணலாம். இங்கே இப்போது எனி வேல்யூ, எந்த வேல்யூவையும் இது இப்பொழுது இந்த செல் எடுத்துக்கொள்ளும். இப்போ நாங்கள் இதனை லிஸ்ட்டுக்கு மாற்றுவோம். ரைட். அப்போ லிஸ்ட்டுக்கு மாற்றும் பொழுது இங்கே சோர்ஸ் என்னும் ஒரு பகுதி காணப்படுகிறது. இந்த சோர்ஸ் என்னும் பகுதியில் நாங்கள் அந்த வேல்யூஸை என்டர் பண்ணலாம். ஒன்டாரியோ, அல்பர்டா, ரைட். அப்போ இங்கே நான் இதில் அந்த கொமா எங்களோட எக்ஸல் ஒரு ஸ்டாண்டர்ட் செப்பரேட்டர் அதனை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். நாங்கள் இதை கிளிக் பண்ணும் பொழுது இந்த செல்லில் ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒரு டவுன் ஏரோ காணப்படுகிறது. அந்த டவுன் ஏரோவை கிளிக் பண்ணும் பொழுது பாருங்கள், இந்த வேல்யூஸ் இங்கே காணப்படுகின்றது. அப்போ அந்த டேட்டா என்டர் பண்ணுபவர் ஒன்டாரியோ தான் அவரால் சூஸ் பண்ண முடியும்.
இப்போ இதில் வந்து அவர் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து அவரால் எடுக்க முடியாது. மற்றது இப்பொழுது நீங்கள் இந்த டாப் டவுன் லிஸ்ட்டில் காணப்படுகின்ற வேல்யூஸை வந்து சில மாற்றங்கள், இப்போ சில நேரம் சில மாற்றங்கள் இந்த கேஸில் அந்தளவு மாற்றங்கள் இல்லை. இப்போ சில வேளைகளில் இந்த டாப் டவுன் லிஸ்ட்டில் காணப்படும் இந்த வேல்யூஸை மாற்ற வேண்டிய கட்டங்கள் இருக்கலாம். இப்போ ஒன்டாரி ஆல்பர்ட்டான்ற ஸ்பெல்லிங்கை வந்து மாற்ற வேண்டி இருக்கலாம். அதே நேரத்தில் இதில் ரீஆர்டர் பண்ணலாம். ரைட், இதனை நாங்கள் இதற்கு முதல் நான் இந்த கூறிய முறையின்படியும் செய்யலாம். அதை பார்க்க இன்னும் ஒரு பெட்டர் முறையில் அதனை நாங்கள் செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். அதற்கு நாங்கள் அதாவது ஒரு டைனமிக் செல்ஃப் ரெஃபரன்ஸ் என்னும் ஒரு முறையை பயன்படுத்த போன்றோம். அதாவது என்னவென்றால் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு நம்பர் ஆஃப் செல்ஸில் எக்ஸல் ஷீட்டில் போட்டு வைத்துக்கொண்டு அந்த பகுதியை நாங்கள் இந்த டாப் டவுன் லிஸ்ட்டில் வந்து ரெஃபரன்ஸாக பாவிப்பது. அதை நாங்கள் எப்படி செய்வது என்பதை இப்பொழுது காட்டி தருகின்றேன். இப்பொழுது இங்கே பாருங்கள், நான் இந்த ப்ரொவின்ஸ் என்ற ஒரு டேப்பில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் வந்து போட்டு வைத்துள்ளேன். இப்பொழுது இந்த வேல்யூஸ் அவ்வளோத்தையும் நான் வந்து இதை ஒரு ரெஃபரன்ஸாக என்னுடைய டாப் டவுன் லிஸ்ட்டில் கொண்டு போய் நான் போட போகின்றேன். அதை எவ்வாறு செய்வதுன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இந்த டேட்டாவுக்கு சென்று டேட்டா வேலிடேஷனுக்கு சென்று இப்போ நாங்கள் இதனை டிலீட் பண்ணி போட்டு ஈக்குவல் சைனை போட்டுவிட்டு இப்போ நாங்கள் இந்த ப்ரொவின்ஸுக்கு சென்று இதனை நாங்கள் செலக்ட் பண்ணும் சைனை போட்டு நாங்கள் இங்கே பாருங்கள் அந்த ரேஞ்ச் வந்து இங்கே காணப்படுகின்றது. ரைட், அப்படி நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது நாங்கள் அந்த செல்ஸில் போட்டு வைத்திருக்கின்ற அத்தனை வேல்யூஸும் வந்து இங்கே டாப் டவுனில் காணப்படுகின்றது. மற்றது இப்பொழுது நாங்கள் இந்த ப்ரொவின்ஸில் வந்து ஒரு புதிய வேல்யூவை வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். இப்போ நியூ ஜஸ்ட் ஃபார் த டெஸ்டிங். ஓகே, இப்போ இந்த புதிதாக ஆட் பண்ணிய இந்த நியூ ப்ரொவின்ஸ் என்பது அந்த டாப் டவுன் லிஸ்ட்டில் காணப்படுகின்றதா என்பதை பார்ப்போம். அதாவது இந்த டாப் டவுன் லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த நியூ ப்ரொவின்ஸ் என்பது இங்கே காணப்படவில்லை. இதனை நாங்கள் ரெண்டு விதமாக திருத்தலாம். அதாவது இந்த நியூ ப்ரொவின்ஸ் என்பதை நாங்கள் வந்து இந்த பொட்டத்தில் நாங்கள் ஆட் பண்ணாமல் இடையில் ஒரு இடத்துல நாங்கள் ஆட் பண்ணலாம். செட் பண்ணி போட்டு இப்போ நாங்கள் நியூ ப்ரொவின்ஸ். ஓகே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய டாப் டவுன் லிஸ்ட்டில் அது அப்டேட் பண்ணப்பட்டிருக்கின்றதா என்பதை பார்ப்போம். ஆமாம், இங்கே வந்து அது காணப்படுகின்றது. மற்ற முறை வந்து நீங்கள் அந்த புதிய வேல்யூவை வந்து இந்த பாட்டம் பார்ட்டில் நாங்கள் ஆட் பண்ணி போட்டு இப்பொழுது இதனை நாங்கள் ட்ராக் பண்ணிக்கொண்டே இடையில் போடலாம். இப்பொழுது இந்த டாப் டவுன் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்ப்போம். ஆமாம், அந்த நியூ ப்ரொவின்ஸ் என்பது இங்கே அப்டேட் பண்ணப்பட்டு காணப்படுகின்றது. இப்பொழுது இந்த டாப் டவுன் லிஸ்ட்டினை நீங்கள் அடிக்கடி அப்டேட் பண்ணும் பொழுது இப்போ நாங்கள் இதற்கு முதல் நான் கூறிய 2 முறைகளையும் ஞாபகம் வைத்து செய்வது கொஞ்சம் கடினமானது. இதனை நாங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் வேயில் நாங்கள் செய்யலாம். அதனை எவ்வாறு செய்யலாம்னு சொன்னால் இந்த லிஸ்ட்டை வந்து இந்த லிஸ்ட்டிற்கு தான் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஒஃபிஷியல் எக்ஸல் டேபிளாக மாற்றினால் அதனை நாங்கள் செய்யலாம். இப்பொழுது இந்த வேல்யூஸில் ஒரு இடத்துல நாங்கள் வந்து கிளிக் பண்ணி போட்டு Ctrl+T அமர்த்தும் பொழுது இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வருகின்றது. அப்போ இங்கே வந்து ஒரு செக் மார்க்ஸ் ஒன்று செக் பண்ணப்பட்டு ஒன்று காணப்படுகின்றது. மை டேபிள் ஹேஸ் ஹெடர். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஹெடரை வந்து தெரிந்து கொண்டு விட்டது. நாங்கள் இதனை கிளிக் பண்ணுவோம். அப்போ இது வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கின்றது. அந்த பார்டரை வந்து நாங்கள் இங்கே சென்று அதை கிளியர் பண்ணுவோம். அதே நேரத்தில் எங்களை வந்து இந்த டேபிளுக்கு ஒரு நேமை கொடுப்போம். அப்போ டேபிள் ப்ரொவின்ஸ். ரைட், இந்த டேபிள்ற அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வேல்யூவை இதில் நீங்கள் ஆட் பண்ணும் பொழுது இந்த எக்ஸல் இந்த செல்ஸில் ரேஞ்சை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டேபிள் வந்து அப்டேட் பண்ணிக்கொள்ளும். இப்பொழுது நாங்கள் இந்த டேபிள் ரெஃபரன்ஸ்னை எடுத்து எங்களுடைய டாப் டவுன் லிஸ்ட்டில் நாங்கள் அதனை அப்டேட் பண்ணுதல் வேண்டும். அதற்கு நாங்கள் இப்போ ஒரு ஃபார்முலாவை பாவிப்போம். இப்போ இதில் வந்து ஈக்குவல் சைனை போட்டுட்டு இதில் வந்து நாங்கள் இதனை சூஸ் பண்ணுவோம் இந்த ரேஞ்சை. ரைட், அப்போ இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஈக்குவல் இப்போ முதலாவது காணப்படுகின்றது டேபிள் ப்ரொவின்ஸ் என்பது என்னுடைய டேபிள்ற நேம். மற்றது இந்த ப்ரொவின்சஸ் என்பது என்னுடைய டேபிள்ற ஹெடர்ற நேம்.
எங்களுக்கு நாங்கள் இதைத்தான் நாங்கள் இப்போது ரெஃபரன்ஸாக நாங்கள் இப்பொழுது பாவிக்க போகின்றோம். இதனை நான் காப்பி பண்ணி இங்கே என்னுடைய இப்பொழுது இந்த ட்ராப் டவுன் லிஸ்டினை நாங்கள் கிளிக் பண்ணி டேட்டா வேலிடேஷனுக்கு சென்று இந்த சோர்ஸை வந்து அந்த டேபிள் ரெஃபரன்ஸை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஈக்குவல் நினைக்கிறேன், ரைட், கண்ட்ரோல் பி, ஒரு ஈக்குவல் கூட வந்து விட்டது, ரைட். இப்போ நாங்கள் கிளிக் பண்ணும்பொழுது ஒரு பிரச்சனை வருவதை நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இப்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த டேபிள் வேலிடேஷன் வந்து, அதாவது டேபிள் ரெஃபரன்ஸை நாங்கள் இந்த சோர்ஸில் டைப் பண்ணும் பொழுது அந்த டேட்டா வேலிடேஷன் ப்ராம்ப்ட் வந்து அதனை விரும்பவில்லை. இதனை நாங்கள் இன்னும் ஒரு விதமாக செய்யலாம். இதனை நாங்கள் எவ்வாறு இதனை மாற்றலாம் என்று சொல்லி சொன்னால், உங்களுக்கு தெரிந்திருந்தால் நன்று. இந்த இன்டரெக்ட் ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் இதில் பாவிக்கலாம். அதாவது இங்கே வந்து ஓகே என்று கிளிக் பண்ணி போட்டு இது வந்து நாங்கள் இன்டரெக்ட் ஃபங்க்ஷன் என்பதை நாங்கள் பாவிப்போம், ரைட். இந்த இன்டரெக்ட் ஃபங்க்ஷனை பற்றி நான் இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்கு பதிவிடுகின்றேன். கிளிக் பண்ணும் பொழுது இப்பொழுது இந்த டேபிள் ரெஃபரன்ஸில் அந்த ரேஞ்சை டெக்ஸ்ட்டுக்கு அதை மாற்றிக்கொள்ளும், ரைட். ஓகே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய டேபிளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி போட்டோம், ரைட். இப்பொழுது நீங்கள் என்னவும் செய்யலாம். இந்த ப்ராவின்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம் போடும் பொழுதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணும். இப்பொழுது சென்று இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அந்த நியூ ப்ராவின்ஸ் வந்து காணப்படுகின்றது. மற்றது இப்போ இந்த செல்லில் வந்து யூசர் வந்து ஏதாவது ஒன்றை டைப் பண்ணினால் நாங்கள் ஒரு எரர் மெசேஜை வந்து அதில் நாங்கள் ப்ராம்ப்ட் பண்ணி காட்டுதல் வேண்டும். அதாவது அவர்கள் வந்து நிச்சயமாக இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருந்து தான் வேல்யூவை வந்து சூஸ் பண்ணுதல் வேண்டும். அதனை எவ்வாறு செய்வது என்பதை இப்பொழுது காட்டித் தருகின்றேன். திருப்பியும் இந்த டேட்டா வேலிடேஷனுக்கு சென்றால் இங்கே இன்புட் மெசேஜ், இப்போ இதில் வந்து நாங்கள் ப்ளீஸ் செலக்ட் ப்ராவின்சஸ் ஃப்ரம் த லிஸ்ட் என்பதை நாங்கள் டைப் பண்ணுவோம். மற்றதில் எரர் அலர்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது போடலாம். இப்பொழுது முதலாவது இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், ப்ளீஸ் செலக்ட் ப்ராவின்சஸ் ஃப்ரம் த லிஸ்ட். இப்போ வந்து நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு வேல்யூவை நாங்கள் டெஸ்ட்ன்னு சொல்லி டைப் பண்ணுவோம். பண்ணும் பொழுது பாருங்கள், உங்களுக்கு எரர் மெசேஜ் வருகின்றது. The value doesn't match the data validation restriction defined in this code. இந்த எரர் மெசேஜை நீங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் அதனை மாற்றலாம். அதற்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் வந்து எரர் மெசேஜில் இதில் நீங்கள் டைப் பண்ணலாம், ப்ளீஸ் செலக்ட் ப்ராவின்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். இப்போ நாங்கள் இதில் டெஸ்ட் ஒன்று பண்ணி பார்ப்போம். நாங்கள் டெஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணும் பொழுது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. ப்ளீஸ் செலக்ட் ப்ராவின்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட். ஓகே, ஸோ இதுதான் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட் வேலிடேஷன். இப்பொழுது நாங்கள் இந்த பர்ச்சேஸ் டேட்டுக்கு ஒரு வேலிடேஷன் ஒன்று நாங்கள் செட் பண்ணுவோம். அதாவது இந்த பர்ச்சேஸ் டேட் என்பது இப்போத்தைய கரண்ட் டேட்டை பார்க்க முந்தைய டேட்டாக இருத்தல் வேண்டும். அதாவது கரண்ட் டேட்டுக்கும் முந்தைய டேட்டாக இருத்தல் வேண்டும். அதாவது ஃபியூச்சர் டேட்டை வந்து இதில் நாங்கள் என்டர் பண்ண முடியாது. அப்போ அதற்கு நாங்கள் எவ்வாறு செய்யலாம்னு சொன்னால், திருப்பியும் வந்து இந்த டேட்டா வேலிடேஷனுக்கு வந்து நாங்கள் இப்போ செட்டிங்குக்கு இப்போ சென்று இப்போ வந்து நாங்கள் அதனை டேட் என்ற வேல்யூ தான் நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து இது வந்து லெஸ் ரைட், லெஸ் தென் கரண்ட் டேட். அப்போ அதுக்கு நாங்கள் ஃபார்முலாவை பாவிப்போம், டுடே, ரைட். மற்றது நாங்கள் இந்த ஃபார்முலாக்கு நான் வந்து இந்த டுடே ஈக்குவல் டுடே பேரந்திசஸ் போட வேண்டும். நாங்கள் அதை கிளிக் பண்ணுவோம். அதுக்கு முதல் வந்து இது ஒரு என்டர் டேட் ஷுட். நாங்கள் இதே எரர் மெசேஜையும் நாங்கள் அதனுடைய எரர் அலர்ட்டில் நாங்கள் போடலாம், ரைட். ஓகே, அப்போ இங்கே வந்து தெரிகின்றது இந்த என்டர் டேட் வந்து ஷுட் பிஃபோர் கரண்ட் டேட். இப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ நாளைய டேட்டை நாங்கள் போட்டால் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம், ரைட். இப்போ உதாரணமாக 20/10 இந்த எரர் மெசேஜ் வந்து இங்கே வருகின்றது, ரைட். முந்தைய இதற்கு முந்தைய ஒரு டேட்டை நாங்கள் சூஸ் பண்ணும் பொழுது 10/1 இது அக்செப்ட் பண்ணும் பாருங்கள், ரைட். இப்பொழுது நாங்கள்
இந்த ப்ராடக்ட் நம்பருக்கு நாங்கள் ஒரு வேலிடேஷன் உண்டு நாங்கள் செட் பண்ணுவோம். இப்போ ப்ராடக்ட் நம்பர் வந்து ஒரு 5 அதாவது ப்ராடக்ட் நம்பர் வந்து 5 கேரக்டர்ஸை மட்டும்தான் கொண்டிருக்கலாம். இதற்குரிய வேலிடேஷன் எவ்வாறு செட் பண்ணலாம் என்பதை இங்கே பார்ப்போம். செட்டிங்ஸ் என்று இப்போ டெக்ஸ்ட் லென்த் என்பதை சூஸ் பண்ண வேண்டும். இதில் கணக்கு இருக்கின்றது. நீங்கள் டெக்ஸ்ட் லென்த் என்பதை சூஸ் பண்ண வேண்டும். ஈக்குவல் டு 5, ரைட். அப்போ இதற்கு வந்து நாங்கள் ஒரு எரர் மெத்தட் செட் பண்ணலாம். ப்ராடக்ட் நம்பர் only allow 5 characters. இதே நாங்கள் வந்து இதே எரர் அலர்ட்லேயும் நாங்கள் போடுவோம். இங்கே வந்து மெசேஜ் வருகின்றது ப்ராடக்ட் நம்பர் only allow 5 characters. இப்போ நாங்கள் ஒரு 3 கேரக்டர்ஸை போட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் எரர் வருகின்றது. அதேமாதிரி ஒரு 6 கேரக்டர் இப்பயும் எரர் வருகின்றது. இப்போ நாங்கள் இதில் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து 5 கேரக்டரை கொண்டதாக இருத்தல் வேண்டும். இப்போ அது அக்செப்ட் பண்ணிவிட்டது. ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த முதலாவது ரோக்கு மட்டும்தான் இந்த வேலிடேஷனை செய்துள்ளோம். அப்போ இந்த வேலிடேஷனை வந்து மற்ற ரோஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுதல் வேண்டும். அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இந்த ரோவை கிளிக் பண்ணி நீங்கள் இதை காப்பி பண்ணுங்கள், ரைட். அதன் பிறகு இந்த செல்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டு எங்கே மட்டும் போகுது தெரியாது, அதை மட்டும் நீங்கள் கொண்டு போகலாம், ரைட். இங்கே மட்டும் வைத்துவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணும் பொழுது இங்கே பாருங்கள் இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் என்பது காணப்படுகின்றது. இதனை கிளிக் பண்ணும் பொழுது இங்கே வந்து வேலிடேஷன் என்பதை கிளிக் பண்ணி நாங்கள் ஓகே பண்ணும் பொழுது இப்பொழுது இது வந்து இந்த டேட்டா வேலிடேஷன் வந்து நாங்கள் அந்த செட் பண்ணியிருக்கின்ற அந்த ரோஸ் மட்டும் காணப்படும். உதாரணமாக இதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள் இதில் டாப் டவுன் வேறு காணப்படுகின்றது, ரைட். இவ்வளவு தான் இந்த டேட்டா வேலிடேஷன். இந்த டேட்டா வேலிடேஷனை நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டில் செய்வதன் மூலம் பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். எனவே ஒரு எக்ஸல் ஷீட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எந்தெந்த செல்லுக்கு வந்து நீங்கள் வந்து டேட்டா வேலிடேஷனை செய்ய வேண்டும் என்பதை முதலில் அறிந்து அதற்கேற்ற மாதிரி இந்த டேட்டா வேலிடேஷனை செய்து கொள்ளவும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும். அத்துடன் அருகில் இருக்கும் அந்த பெல் பட்டனினை நீங்கள் ப்ரெஸ் பண்ணவும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.